ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. இமேஜை பத்தி கவலைப்படாத ரெண்டு ஹீரோக்கள் தமிழ்ல, ஒன்னு வந்து ரஜினிகாந்த், இன்னொன்று வந்து அஜித். ஏன்னா இதே அஜித்தை ஒரு கட்டத்தில் வந்து சால்ட் பெப்பர் லுக் வந்தப்பெல்லாம் ஒரு கேலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வெறும் சால்ட்டாக இருந்தப்போ அப்புறம் உடம்பெல்லாம் வந்து போட்டு என்னங்க பொதன்னு இருக்காரு அப்படின்னு. அஜித்துக்கு ரொம்ப காலம் அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ஒரு முதுகில் அத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறது எல்லாம் இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். வந்து 90களில் 2000 இருந்த அஜித்லாம் வேற வந்து ஒரு 2 ஷாட் நடிப்பார், போய் ஃப்ளோரில் ஒரு பெட் இருக்கும், அதில் போய் படுத்து பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பெயின் தாங்க முடியாத அளவுக்கு. எனக்கு மன்றம் வேணாம், ரசிகர் வேணாம், எதுவும் வேணாம், ஓடி போயிடுங்க நீங்கள் சொன்ன பிறகும் இவ்வளோ கூட்டம் வந்து நம்மளை வந்து முக்கியது அப்படின்னா எல்லா நடிகருக்கும் ஒரு இது இருக்கும். ஆனாலும் அதில் இன்னும் தெளிவாக இருக்காரு. இப்போ கடவுளே அஜித்துன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதை தாண்டி கடவுளே அஜித்தை மாதிரி இப்போ அழகனே அஜித்ன்ற அளவுக்கு இங்கே ஒரு பக்கம் விஜய் அரசியலுக்குள்ள போயிட்டாரு, அஜித்துக்கு வந்து ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டுச்சு நடிப்புல. அதெல்லாம் மீறி நம்மளை இப்படி பாக்குறாங்க, அதுக்கு நம்ம தயாராகணுன்ற ஒரு வெறித்தனன் கூட சொல்லலாம். அப்புறம் 2K கிட்ஸ்களுக்கு பிடித்தமான ஒரு படமாக ஆதிக் ரவிச்சந்திரன் அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் என்னன்னா, தன்னை வந்து இந்த இயக்குனர் இப்படி நம்புறாரு, இந்த கேரக்டர் நமக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை ஒரு நடிகனுக்கு வந்த பிறகுதான் அவங்க இதுக்கு ரெடி ஆவாங்க. சொல்லியிருக்காரு, நான் ஒரு இயக்குனரை தாண்டி நான் வந்து அஜித்துடைய ஃபேன் பாய், நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் பாய். ஏன்னா அந்த டைரக்டர் இப்படி ஒரு வெறித்தனமான ஆளா இருக்கா நம்ம மேல அப்படின்ட்டு. ரைட்டு, உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் திரு செய்யார்பால் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கடவுளே அஜித்ன்ற ஹேஷ்டாக் போயிட்டு இருந்தது. இப்போ அது மாறி வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொன்னதுக்கு அப்புறம் அழகே அஜித்தே அப்படின்னு வந்து அந்த ஹேஷ்டாக் மாறி இருக்கு சார். அஜித்துடைய ரீசன்ட் லுக், இதை பத்தி உங்களுடைய பார்வை? இல்லை, ஒரு நடிகர் வந்து எந்த நிலைக்கும் தன்னை வந்து மாற்றிக்கிறது தான் ஒரு பெரிய வரப்பிரசாதம். வந்து அந்த நிலைக்கு தகுதியாக இருக்கணும் வந்து. ஏன்னா இதே அஜித்தை ஒரு கட்டத்தில் வந்து இந்த சால்ட் பெப்பர் லுக் வந்தப்போலாம் ஒரு கேலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வெறும் சால்ட்டாக இருந்தப்போ அப்புறம் உடம்பெல்லாம் வந்து போட்டு வீரம் மாதிரியான படங்கள் நடித்தப்போ என்னங்க பொதன்னு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விமர்சனம்லாம் வந்த பிறகு இப்போ ஸ்லிம் ஆகி என்னால் இப்படியும் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து நின்னப்போ நம்ம எனக்கு பார்த்தோன்னா திடீர்னு அந்த அமர்கலம் படத்து அஜித் எல்லாம் அப்படி ஞாபகம் வந்தது. இந்த மேற்கு மாமல சீனிவாசா தியேட்டர்ல தீனா கம்பேக் அப்படின்னு. ஆமாம், தீனா, அமர்கலம் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தாடி வச்சிருந்தா அமர்கலம் மாதிரியே இருந்திருக்கும். அது கொண்டு வரது என்னன்னா, ஒரு நடிகனுக்குள்ள வைராக்கியம் தான் வந்து பொதுவாக வந்து. இப்போ பெரிய சொன்ன மாதிரி கடவுளே அஜித்துன்ற அளவுக்கு பெரிய மாசு உள்ள ஒரு நடிகர். எனக்கு மன்றம் வேணாம், ரசிகர் வேணாம், எதுவும் வேணாம், ஓடி போயிடுங்க நீங்கள் சொன்ன பிறகும் இவ்வளோ கூட்டம் வந்து நம்மளை வந்து முக்கியது அப்படின்னா எல்லா நடிகருக்கும் ஒரு இது இருக்கும். ஆனாலும் அதில் இன்னும் தெளிவாக இருக்காரு. வேணாம், உங்கள் வேலையை போய் பாருங்கள், உங்கள் குழந்தை குட்டிங்களை படிக்க வைங்க, உங்கள் தாய் தந்தையரை பாருங்கள், நான் நடிக்கிறேன், எனக்கு கூலி கொடுக்குறாங்க, நான் சொகுசான காரில் போகிறேன், துபாயில் சாப்பிட்றேன், சிங்கப்பூரில் டீ குடிக்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு. ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளே அஜித்தை மாதிரி இப்போ அழகனே அஜித்ன்ற அளவுக்கு இங்கே அஜித்திடம் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சி வச்சு அப்படி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து என்னென்னா, இது நல்ல விஷயம்தான். இப்போ கடவுளே அஜித்துன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதை தாண்டி இனி வந்து இப்போ விடாமுயற்சி வரும்பொழுது தியேட்டரில் போய் எதுவும் கலாட்டா பண்ணாதீங்க, எனக்கு கட் அவுட் வைக்காதீங்க சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாட்டி கடுமையாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இவருடைய முந்தைய படமான துணிவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு இறப்பு அது போலன்னு இவர் மேல அதுவும் விமர்சனம். அதுதான் இப்போ புஷ்பா 2க்கு பாருங்க, அல்லு அர்ஜுனுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் வந்து இன்னைக்கு என்ன ஆகுன்ற அளவுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியை கதிகலங்கி போயிருக்குது வந்து. அப்படி இருக்கும் பொழுது இவர் அஜித் மட்டும் கிடையாது, இப்போ விஜய் எப்படி அரசியலுக்குள்ளே போயிட்டாரு, மற்ற இருக்கிற முன்னணி ஹீரோக்கள் வந்து தயவு செய்து இந்த ஃபேன்ஸை வந்து இந்த செலிப்ரேஷன் பண்ணுறது, இந்த பூசணிக்காய் உடைக்கிறது, பால் ஊற்றுறது, பட்டாசு கொளுத்தி படமாக வர மேலே போடுறது, இதெல்லாம் நிறுத்தணும். அதே போல் இவங்க வந்து இந்த ஃபேன்ஸோடு வந்து படம் பார்க்குறான்னு சொல்லி அந்த கலவரம் ஏற்படுத்தியும் வந்து தடுக்கணும். ஏன்னா ஒரு காலத்திலலாம் இருந்து இப்போ ரொம்ப ஓவர் ஆகிட்டு இருக்கு வந்து. அது அஜித்துக்கே பிடிக்காது. மேபி அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து உங்களுக்கு. அதுக்கு ஒரு நான் சொல்கிறது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவருடைய படம் ரிலீஸ் அன்னைக்கு முதல் காட்சியோடய எக்மோரில் இருக்க ஆல்பர்ட் தியேட்டரில் தான் படம் பார்ப்பார். ஓகே, பயங்கர சென்டிமெண்ட் இது. அது ஒரு நாளாக என்ன ஆகி வச்சு எக்கச்சக்கமான கூட்டம் வந்தவுடனே இது சரிப்பட்டு வராது. இது வந்து அங்கே எக்மோர் அந்த இடம் எவ்வளோ பரபரப்பான இடம், ஆல்பர்ட் தியேட்டர். இந்த பக்கம் ரயில்வே நிலையம், அந்த பக்கம் ஒரு கண்ணாஸ்பத்திரி,
சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலு இப்படி இருக்கிற ஒரு பகுதியில் இப்படி ரோடை கொலாப்ஸ் பண்ணிடுறாங்கன்ட்டு அதோட கட் பண்ணிட்டார். கட் பண்ணி ப்ரிவியூ தேட்டரில் பார்க்க ஆரம்பித்தார். ப்ரிவியூ தேட்டரில் பார்க்கறது தெரிஞ்சு அவர் காரணம் தெரிஞ்சு அங்கேயும் வர ஆரம்பித்த பிறகு ஹோம் தேட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் ஒரு நல்ல முடிவு. இதை இந்த ஹீரோக்கள் பண்ண வேண்டும். குறிப்பாக அஜித் அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் எதுவும் வேணான்னு. இப்போ விடாமுயற்சி வருது, தயவு செய்து யாரும் தேட்டரில் போய் எதுவும் அமக்கலம் பண்ணாதீங்கயா, நீங்கள் மாட்டு சைலண்ட்டாக பாருங்க, இது பண்ணுங்க. இதெல்லாம் மீறி இன்னும் பழைய அஜித்தாக அந்த நின்ன ஒரு லுக் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் விஜய் அரசியலுக்குள்ளே போயிட்டாரு, அஜித்துக்கு ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டுருச்சு நடிப்பில் இருக்கலாம் மேபி. அதெல்லாம் மீறி ரைட்டு நமக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க, நம்மளை இப்படி பார்க்குறாங்க, அதுக்கு நம்ம தயாராகணுன்ற ஒரு வெறித்தனன் கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இதில் அஜித் நின்றுருக்காரு. இந்த உடம்பு குறைச்சதே 2 பார்வையாக போகுது. ஒன்று அவருக்கு உடல்நிலை சரியில்லை, எடுத்துக்கொள்கிற மாத்திரையால் இந்த எடை குறைஞ்சிட்டாருன்றாங்க. இன்னொரு பக்கம் ஆணித்தரமாக இல்லை, குட் பேட் அகலிக்காக தான் எடையை குறைச்சாருங்க சார். எது உண்மை? இரண்டை இல்லை, நீங்கள் எடை குறைக்கிறதுல நவீன மருத்துவ வசதிகள், அப்புறம் கொழுப்பு உறிஞ்சிற இதெல்லாம் என்னென்னவோ சொல்லுவாங்க, இயற்கையாகவும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அஜித்துக்கு ரொம்ப காலம் அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ஒரு முதுகில் அத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறது எல்லாம் இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். இன்னும் கேட்டால் இந்த 90களில் 2000 இருந்த அஜித்லாம் வேற ஒரு 2 ஷாட் நடிப்பார், போய் ஃப்ளோரில் ஒரு பெட் இருக்கும், அதில் போய் படுத்து பாருங்க. ஏன்னா அந்த பெயின் தாங்க முடியாத அளவுக்கு இப்போ அதெல்லாம் வந்துட்டாரு. இதை ஒரு காரணமாக நாம் போய் பார்த்தது கிடையாது இல்லைங்களா. அது சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு நடிகர் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாகி நிற்கிறாருல்ல, அதுவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். குட் பேட் அகலிக்காக தான் இந்த ஆமாம் லைட் வெயிட் பண்ணியிருக்காரு. ஒரு 3 கெட்டப்பில் நடிக்கிறாரு. அப்புறம் 2K கிட்ஸ்கள் பிடித்தமான ஒரு படமாக ஆதிக்க ரவிச்சந்திரன் அதை ரெடி பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் என்னன்னா அதை கேட்டுக்கிட்டு ஒரு நடிகர் ஏன் இதெல்லாம் அதுவாகிறான்னா அந்த கதைக்குள்ள ஒரு ட்ராவல் ஆகிறது. தன்னை இந்த இயக்குனர் இப்படி நம்புறாரு, இந்த கேரக்டர் நமக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை ஒரு நடிகனுக்கு விடுறது தான் அவங்க இதுக்கு ரெடி ஆவாங்க. அவங்களுக்கு வராத முன்னுக்கு ஏனோ தானே தான் இருப்பாங்க, இல்லைன்னா கதையை மாற்றுங்க, இல்லை கேரக்டர் மாற்றுங்கன்னு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு குட் பேட் அக்லி இருக்கும்னு நான் நம்புறேன். அஜித்தே இந்த அளவுக்கு ரெடியாகி வந்திருக்காருன்னா அந்த அளவுக்கு இந்த கொண்டாட்டமான படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். வீரம் படத்துல தமனாக்கு ஜோடி அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் சால்ட் அண்ட் பேப்பர் ஃபுல்லா ஒயிட் ஹேரா தான் இருப்பாரு. அதுல அதை ஓகே பண்ற மாதிரி ஒரு வசனம் ஒன்று வச்சிருப்பாங்க. அண்ணன் சின்ன வயசுலயே நிறைய டீ குடிப்பாரு, அதனால இளைஞரை வந்துருச்சுன்ற மாதிரி அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. ஆனா நினைச்சிருந்தா டை அடிச்சிருக்கலாம் அப்படின்வாங்க. அதை ஏத்துக்க மாட்டாரு அஜித்ன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த படத்துக்கு டை எல்லாம் அடிச்சிருக்கு சார், என்ன நடந்தது? அது என்னன்னா, நமக்கு அந்த சமயத்திலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு லுக்ல இருந்தப்ப யாரோ அந்த டை அடிக்கிற ஒரு இது இருக்குல்ல, அது அங்கங்கே ஒரு இருக்கிறதுனால சார் இதுவே உங்களுக்கு நல்லா இருக்கு, நம்ம கேள்விப்பட்டது இதுவே நல்லா இருக்கு, இதுலயே நடிங்க அப்படின்னு. ஓகே, இதுலயே நடிச்சுட்டு போகலாமே அப்படின்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா இமேஜை பற்றி கவலைப்படாத 2 ஹீரோக்கள் தமிழில், ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று அஜித். துளி கூட இமேஜை பற்றி கவலைப்படுது. ரஜினி பார்த்தீங்கன்னா அவர் என்ன வேணாலும் மேக்கப் பண்ணி போகலாம், என்ன வேணாலும் போகலாம், ஏதோ அப்படியே இது ஒரு செப்போலை மாட்டின்னு அவர் பாட்டு கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அதே போல தான் அஜித் நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிங்க, சால்ட் பேப்பர் லுக்கில் இருப்பேன், இல்லை ஃபுல் சால்ட்டில் இருப்பேன். இப்போ டை அடிச்சிருக்காருன்னா ஒருவேளை இந்த ஸ்கிரிப்டுக்கு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா உடம்புலாம் குறைச்சிருக்காரு, ஒரு வயசு குறைஞ்ச ஒரு நபராக காட்டியிருக்காருன்னா இந்த கேரக்டர் தேவைன்னும் போது ஓகேன்னு சொல்லியிருக்காருன்னு தெரியுது. ஓகே சார். இல்லை, இதுக்கு முன்னாடி பேச்சு போனதாகவும் அஜித் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் மாதிரி சில இதுல கொஞ்சம் இளமையாக வர மாதிரி கௌதம் மேனனுக்காக பண்ணியிருப்பார். இதை ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டதாகவும் அதனால அஜித் இறங்கி செய்ததாகவும் ஒரு தகவல் சார், உண்மைங்களா? இல்லை, ஆதிக் ரவிச்சந்திரன் அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் ஒரு இயக்குனரை தாண்டி நான் அஜித்துடைய ஃபேன் பாய், நான் மிகப்பெரிய ஃபேன் பாய். அப்போ நீங்கள் ஒரு இயக்குனர் தாண்டி ஒரு ஃபேன் பாயாக ஒரு நடிகர் முன்னாடி போய் நின்று சொல்கிறதுக்கும் ஒரு இயக்குனராக சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதில் அந்த நடிகர் யாராக இருந்தாலும் ஏன்னா அந்த டைரக்டர் இப்படி ஒரு வெறித்தனமான ஆளாக இருக்கா நம்ம மேலே அப்படின்ட்டு ரைட்டு. இப்போ ஒரு வெறித்தனமான ஆளாக இருக்காருன்னா அப்போ நம்மளை வச்சு ஒரு பிரமாதமான ஒரு படத்தையே இல்லை அவர் ஏதோ ஒரு கற்பனையில் வச்சிருப்பாரு, அதுக்கு நம்ம அடாப்ட் ஆனா என்ன, நம்ம செஞ்சா என்ன அப்படின்ற ஒரு விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பொங்கலுக்கு வரப்போதோ அப்படின்றதுலாம் உறுதி ஆயிடுச்சு. ஆனால் படப்பிடிப்பு இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் படப்பிடிப்பு இருக்குன்றாங்க. குறிப்பிட்டபடி பொங்கலுக்கு விடுமா விடாமல் வந்துடும்? ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டப்பிங் அவர் அஜர்பைஜான்ல பேசிட்டாருன்னு ஒரு தகவலும் இருக்கு, அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு 7 நாள் ஒரு பேட்ச் ஒர்க் இருக்குது, ஷூட்டிங்காக கூட இல்லை, அந்த பேட்ச் ஒர்க் மாதிரியே அது தாய்லாந்தில் எடுக்கலாமா மும்பையில் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு இது. மும்பையில் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு மேபி நம்ம பேசுகிற நேரம் அதை எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பேச்சு வருது, தாய்லாந்து போயிட்டு அங்கே எடுக்கிறதா அப்படின்னு, மும்பையிலே அதை முடிச்சிடலாம் அப்படின்னு. அது 7 நாள் அப்படின்ற ஒரு பேட்ச் ஒர்க்கு 4 நாள் கூட முடிச்சிடலாம். ஒரு பேட்ச் ஒர்க்கு தான்
மேபி அதை வந்து எங்கேயாவது கிரீன் மேட்ல எடுத்தாலும் சென்னையில் எடுத்தாலும் எடுக்கலாம் வந்து. ஓகே சார். இன்னொரு பக்கம் வந்து அனிருத்துக்கு வந்து இருக்கிற பட லைனப்ல அவருக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. இந்த படத்துக்கான வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து முடியலை அப்படின்ற செய்திகள் சார். முடிஞ்சுதா இல்லையா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்? நான் கேள்விப்பட்டதும் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து பொங்கல் ரொம்ப தூரம் இல்லை வந்து, பொங்கல் கூட இல்லை, ஜனவரி 10. அதனால் மேபி எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு முறை அஜித் கிட்ட காமிச்சிட்டு வேற ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படின்னு மொத்தம் கம்ப்ளீட்டு கரெக்ஷன் இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா சென்சார் காமிச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கு இடையில வந்து அப்டேட் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப காலமாக அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த அப்டேட்டுக்கு வந்து ஒரு டீசர் வந்தாச்சு. ஏன்னா முன்னெல்லாம் அப்டேட் அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லரு, அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச் நடத்துவாங்க, அவங்களதான். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டீசரு, அப்புறமா வீடியோ, கிளிம்ஸ் வீடியோ, அப்புறம் போஸ்டர் இப்படின்னு வரதுனால அடுத்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், செகண்ட் லுக் போஸ்டர் வந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ, அப்புறமா வந்து ஒரு ட்ரெய்லர் முக்கியமான நெருக்கத்தில் வரும். ஆடியோ லான்ச்சுக்கு வாய்ப்பு இல்லை, அது நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. இதை தான் இந்த ப்ரொமோஷன் வேலையில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஓகே, அப்போ திட்டமிட்டபடி வந்து 10ஆம் தேதி வந்துடும். கருத்துக்களை வந்து நேரத்துக்கு வந்தமைக்கு வணக்கம்.